ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்குறான். என்னன்னா ஹீரோன் எதுக்காக இங்கேருந்து போனாங்க அப்படின்ற விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்திருப்பான் போல். ஹீரோவும் அதை வாங்கி பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மாக்காக தான் இங்கேருந்து போனாளா, நான் தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டானோ அப்படின்னு. அவன் வந்து எல்லார் முன்னாடியுமே கிஸ் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள் அப்புறம் கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கு. இவனும் சொல்கிறான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸு, நீங்களும் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை சாக்ரிஃபைஸ் தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறானா, என்ன பாஸு சிரிக்கிறீங்க சரியில்லையே அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி முறைக்கிறானா, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போயிட்டுருக்கான். இருந்தாலும் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஹீரோனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். சரி, இவகிட்ட இதை பற்றி நம்ம சாரி கேட்கலாம் அப்படின்றதுக்காக அவளோட கதவை பார்த்தீங்கன்னா தட்ட போகிறான். உள்ளே பார்த்தீங்கன்னா அவள் புலம்பிகிட்டு இருக்கா. அவன் வந்து எல்லாருக்கும் முன்னாடியுமே கிஸ் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்களை தான் இவன் இந்த மாதிரி பண்ணுறான், நம்ம இந்த விஷயங்களை வந்து யோசிச்சு பார்க்கக்கூடாதா அப்படி இப்படின்னு. ஸோ இவன் வந்துட்டு இதை நினச்சி ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு இவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. மறுநாள் காலையில் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட கண்ணத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே தவிட்டு இருக்கு. இவனும் கண்ணை முழிச்சு பார்க்குற, ஆட நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, நீ எங்கேருந்து வந்திருக்க, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே தான் ஹீரோவுமே இருக்கான். இந்த பூனையை நான் தான் அடாப்ட் பண்ணேன், பட் என்னால் இதை பார்த்துக்க முடியலை, ஸோ நீ எனக்காக இதை பார்த்துக்கிறியா அப்படின்னு. ஓகே ஓகே, எனக்கு இந்த பூனைனா ரொம்ப பிடிக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த பூனையை பார்த்துக்கிற மாதிரியே நீ என்னையும் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை வேற போடுறான். இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பியவும் கேட்டுட்டேன், பாஸு உங்களை நான் என்னமோ நினச்சேன், ஆனால் பொண்ணுங்க கிட்ட நல்ல ஸ்வீட்டாலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு. வந்துட்டாயா, ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த பூனையை பயங்கரமாக கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து அவள் கொஞ்சம் அழகு பார்த்து இவன் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனும் பார்க்குறா, என்ன நீ ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கியா, கூட நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் ஃபோனை கொடுக்க மாட்டான். ஏன் நீ ஃபோனை கொடுக்க மாட்டேற, அப்படி என்ன அந்த ஃபோனில் இருக்குது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வாங்க ட்ரை பண்ண, இவன் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டானா. ஸோ அப்படியே ஒரு கலவரத்தில் இவ பார்த்தீங்கன்னா ஹீரோ மடியிலேயே போய் உட்காந்துட்டு இருக்கா. 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த பூனைக்குட்டி வேற கத்துது, என்ன விடுடி, ஏண்டின்னு அவளை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க அப்படி. இவளும் சுயநினைவுக்கு வந்து அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்டு இருக்கா. ஃபோனையுமே வாங்கிட்டா போல. ஒரு ஃபோட்டோவாக தள்ளி பார்க்குற, வெறும் பூனையோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்மள ஃபோட்டோவே எடுக்கலையே அப்படி. இவன் அந்த ஃபோனை கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து சோகமாக போயிடுறாளா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோட்டோவை இது பண்ணுறான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹீரோனோட ஃபோட்டோவாக தான் இருக்குது. அதை பார்த்து இவன் நல்லா சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ பிஏ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான், என்ன பாஸு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அவன் பயந்தே போயிடுறான். பாஸு தாத்தாக்கு கிஃப்ட் வாங்கணும்ல, வாங்க போகலாம் அப்படின்னு. சரி வந்து சொல்ல அப்படின்ட்டு 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் கடைக்கு தான் வந்திருக்கான். அங்கே ஆல்ரெடி அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கு. அட தாத்தாக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கியா, ஆனால் பாரு தாத்தாக்கு பிடிச்ச லாஸ்ட் பெயிண்டிங் அதை நான் வாங்கிட்டேன், நீ நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த பர்சன் கிட்ட கேட்குறாங்க, வேறு பெயிண்டிங்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு. இல்லை, லாஸ்ட்டு ஒன்று தான் இருந்துச்சு, அதையும் அந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த நேரம் ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அது யார் அப்படின்னா ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாள், அந்த தாத்தா தான். உன்னை பார்க்கணும் நான் நினச்சேம்மா, எப்படிமா இருக்கு அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவளும் கேட்குறேன். அந்த தாத்தாக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா பேரும் போலாமல் யார் தாத்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல ஒரு பொண்ணு என்னை காப்பாற்றினா என்னோட சேவியர்னு, அவள் தான் இவ அப்படின்னு. அன்னைக்கு உன் கூட ஒருத்தவன் வீல் சேரில் இருந்தானே, அந்த பையன் தான் இவனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவர் இல்லை, இவர் உன்னோட பாய் ஃப்ரெண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை தாத்தா இவர் என்னோட பாஸ், நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வேற சொல்கிறாள்ல. அப்படியாம்மா, இவன் என் பேரன், இவனும் சிங்கிளாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெயிண்டிங்ஸ்க்காக வந்தோம், அது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கடுப்போட கேட்குறேன். நீங்கள் பேசின எல்லா விஷயங்களையுமே நான் கேட்டேன். இப்போ அந்த பெயிண்டிங் இல்லை தான், ஆனால் என்னோட லிட்டில் சேவியருக்காக நான் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு போல், அதை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கான், அந்த தாத்தா ஒரு பையனை மென்ஷன் பண்ணாங்களே யார் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு. இங்கே பாரு, நீ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாலாம் இருக்காத, அது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு. என்ன ஸ்ட்ரேஞ்சர், அப்படி பார்த்தா நீயுமே எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் தான், அப்போ உங்ககிட்டயுமே நான் கொஞ்சம் சேஃபாக இருக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. அந்த டைம் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் கால் வருது, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்ட்டு. இவன் மூஞ்சியே மாறுது. ஹீரோ கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு. எங்கள் அம்மா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க, ஒரு வேளை அவங்க
அந்த நியூஸை பார்த்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ இந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா. அட நான் அந்த பையன்ட்ட கேட்டுட்டேன், அவன் வந்து சிங்கிளாமா. இவ கடுப்பாயிட்டு இருக்கா. இது சொல்ல தான் நீ கூப்பிட்டியாம்மா அப்படின்ட்டு. அட ஆமாண்டி, அவன் வந்துட்டு ரொம்ப கேரிங்காக ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. நீ எத்தனை நாள் தான் சிங்கிளாக சுற்றிட்டு இருப்ப, அந்த பையனை உனக்கு எத்தனை நாள் தெரியும், எதுக்குமா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அட அவன் நல்ல பையன்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுமே வந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி தான் சிங்கிளாக இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீ பெருசாலாம் எதுவுமே எடுத்துக்காத அப்படின்னு. எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான்னா ஒரு மாதிரி பார்க்குறா. இல்லை உங்கள் அம்மா வந்து என் கூட டின்னருக்கு போக சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன்ட்டு. அது வந்து அப்படின்ட்டு அவள் புலம்புறாளா. ரொம்பலாம் யோசிக்காத, ஜஸ்ட் ஒரு டின்னர் மட்டும்தான் அப்படின்னு. அந்த டைம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஓ இந்த பையனோட தான் நீ ரீசெண்டாக சுற்றிட்டு திரியிறியா அப்படி. டேய் நீ ஆடா அப்படின்ற மாதிரி சூப்பையும் கேட்குறான். அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியும் கேட்குறான். ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இவர் வந்து என்னோட பாஸு, நான் இவர்கிட்ட வேலை பார்க்குறேன். அப்புறம் இவன் வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு. ஸோ 2 பேரும் கை கொடுத்துக்குறாங்க. ஒரு மாதிரி ஹாஷாக தான் கையை பிடிக்கிற மாதிரி தெரியுது. இவளும் பார்க்குறா, என்ன இவங்களோட வைபே சரியில்லை, சரி நம்ம இங்கேருந்து கலந்துக்கிறலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து போகும்போது, அட பசங்களை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இப்போ இங்கே ஒரு போராட்டமே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வீல் சேர்லேயே யார் ஃபஸ்ட்டு போய் அந்த லைனை தொடுறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்னு. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, இப்போ எதுக்கடா இந்த போட்டி வைக்கிறீங்க, என்னடா நடக்குது அப்படின்னு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வீல் சேர் அப்படியே தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. இவன் ஃபஸ்ட்டு போக அவன் போக இப்படியே போகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆயிடுறான். இந்த சூப்பை பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு சேர்ல இருந்து எந்திரிக்கிறான். இந்த டைம் நீ வந்துட்டு ஜெயிச்சிட்ட, நெக்ஸ்ட் டைம் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு. ஹீரோன் பார்க்குறா, அடப்பாவி உன்னால நடக்க முடியுமா, அப்புறம் ஏன்டா இதில் உட்காந்துட்டு இருந்த அப்படின்னு. இதில் உட்கார்றது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அந்த அளவுக்கு ஃபன் இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கே வந்து போயிட்டு இருக்கான். அப்போ இந்த பிஏ பார்த்தீங்கன்னா, பாஸ் உங்கள் கையிலலாம் அடிபட்டுருக்கா பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ இந்த பிஏ பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்னல் கொடுக்குறான், ஐயோ முன்னாடி உன் ஆள் நிற்கிதியா, ஏதாவது கொஞ்சமாவது நடியா அப்படின்னு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ என் கை வலிக்குதே அப்படின்ற மாதிரி கத்துறான். ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி பார்க்குறா, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. ஸோ அந்த பிஏ பார்த்தீங்கன்னா, அப்பாடா இந்த கப்புள்ஸை சேர்த்து வைக்கிறது மட்டும் நம்மளுக்கு நல்லா வருதுப்பா அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த சூப்பை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கான். 2 பாடி கார்ட்ஸ் மாதிரி இருக்கானுங்க. அவங்க வராங்க. ஒரு வழியாக நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்களான்ட்டு. சாரி மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இல்லை இப்போ நான் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான டேஸை கொடுக்காதீங்க என்ன. அதுவும் சரிதான், பட் நான் இப்போ உங்கள் கூட வரேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ஆளை பீட் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை தான் மனசில் நினச்சிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு மருந்தெல்லாம் கையில் போட்டு விட்டுட்ருக்கா. பரவாயில்லையே நீ நல்லா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே உடம்பு சரியில்லை. ஸோ சின்ன வயசுலேருந்து நான் தான் அவங்கள வீட்டில் வச்சு டேக் கேர் பண்ணி பார்த்துப்பேன். அதனால தான் இப்போ நான் ஒரு டாக்டராக நான் என்னையே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனுக்கு கஷ்டமாயிடுது. கையை பிடிச்சி அவன் சொல்லிட்டு இருக்கான், கண்டிப்பாக உங்கள் அம்மாவை நான் காப்பாற்றுவேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்படியே 2 பேர்த்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பிஏ வந்துட்டு இருக்கான். நான் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன், ஆனால் நான் எதையுமே பார்க்கல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவங்க 2 பேத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த தாத்தாவோட பாட்டியை தான் காட்டுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அதோட கிஃப்ட்டை வந்து முன்னாடியே கொடுத்துருச்சு போல். இப்போ ஹீரோ வந்து டேமேஜ் பண்ணும்ல, ஏன்னா அவனுக்கு அந்த பெயிண்டிங்ஸ் கிடைக்கல, எப்படி இருந்தாலும் வெறுங்கையோட தான் வந்திருப்பான் அப்படின்ட்டு. ஆமாம் தாத்தாக்காக நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு பாக்ஸை கொடுக்குறா. அவர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த தாத்தா இருக்கார்ல, அவங்க பெயிண்டிங்ஸ் வாங்கியிருந்திருப்பாங்கள்ல, அவர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் போல், தாத்தாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல். ஹீரோனுக்காக அந்த பெயிண்டர் தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவுக்காக அவரோட நேம் சீலை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதை பார்த்து இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஆன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர்ன் ஆகிட்டு இருக்கு வயிறு, எப்படி தான் இவங்க நல்ல பேர் வாங்குறாங்க அப்படி. இந்த டைம் அந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஹீரோட காதில் வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த சூவோட ஃபேமிலியிலேருந்து நம்ம தாத்தாவை ஹானர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனை சென்ட் பண்ணியிருக்காங்களா, நம்ம போய் மீட் பண்ணலாமா அப்படின்னு. அந்த டைம் அந்த சூப்பை இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கான். இவன் தான் அந்த சூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் அப்படின்னு.
ஹீரோனுக்குனா அல்லு இல்லை. ஏன்னா இவ யாரு என்ன அப்படின்றது தெரியும்ல. இவ வேற ஒரு ஐடென்டிட்டியில தானே இங்கே இருந்துட்டு இருக்கா. ஸோ ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அதே விஷயங்களை தான் பிஏ சொல்லிட்டு இருக்கான். போச்சு, இவனுக்கு ஹீரோனோட உண்மையான ஐடென்டிட்டி தெரியும். அவன் ரிவீல் பண்ணிடுவானோ அப்படின்னு. இந்த சூப்பை பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஹானர்லாம் பண்ணிட்டு, நான் வந்து இவங்களோட டான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு தாத்தாவும் சொல்கிறார். இவர் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, ஸோ நீ வந்துட்டு அவர் கூட டான்ஸ் பண்ண அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சலாக இருக்குது. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோன் வந்து கேட்குறா, டே நீ என்னடா பெரிய ஆள் போல தான் போலே அப்படின்ட்டு. ஏம்மா இப்போ நீ ரொம்ப ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறியா? ஃபஸ்ட்டு நீ என்னை மீட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு கர்மமும் இல்லை அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வராளா. பயப்படாத, நான் உன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோ இது எல்லாத்தையுமே பார்க்குறான். ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. பயங்கரமாக குடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த குவின் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. அம்மா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. அந்த ட்ரிங்க்ல நீ என்ன தடி கலந்து கொடுத்த அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கிறக்கத்தில் போயிட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் உன் பொண்டாட்டியா ஆகாமல் விடவே மாட்டேன்டா அப்படின்ட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா யாரோ கூப்பிட்ற மாதிரி தெரியுது. சரி நம்ம போய் ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கா. உள்ள ஹீரோ வந்துட்டு முணங்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னாச்சு இவனுக்கு அப்படின்ட்டு கதவை தட்டான யாருமே கதவை திறக்கல. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவும் அந்த ஆன்ட்டியும் வர மாதிரி சத்தம் கேட்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும். ஸோ இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பேக் டோர் ஒன்று இருக்கும் போல், அதை ஓப்பன் பண்ணிட்டு வரா. அந்த குவினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த சமயம் தான் இந்த தாத்தாவை பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ட்டி கூப்பிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ எங்கே போனானே தெரில. அவன் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பான், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா வேணுக்குமே கூப்பிட்டு வருது. கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை மடியில் உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுது. என்ன இவ இருக்கா அப்படின்ட்டு. ஆமாம், தாத்தாவோட பாட்டு நடந்துட்டு இருக்கு, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டான், அதை நான் டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா சரிம்மா உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல தான் அந்த குவீன் பார்த்தீங்கன்னா கிடக்காங்க. ஸோ யோசிச்சு பார்க்குறா. இவன் வந்து அந்த கதை ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாள்ல, அந்த குவீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓங்கி மூஞ்சிலே ஒரு பஞ்சை கொடுத்து மாட்டே ஆக்கியிருந்திருப்பா போல. சரி இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறாளா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளும் பார்த்தீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆயிடுறான். மறுநாள் போல் ஹீரோனை காட்டுறாங்க. அப்படியே தூங்கி கண் முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ படுத்திருக்கான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே பதறி போய் எந்திரிக்கிறா. என்னாச்சு, என் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி வேறு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நேற்று நைட்டு நீ தூக்கத்தில் புலம்பிட்டு இருந்த, அதில் என்ன சொன்ன தெரியுமா, நீ வந்துட்டு என்னை லவ் பண்ணுற, என் கூட எப்போவுமே இருக்கணுன்ற மாதிரிலாம் சொன்ன அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வரானா. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. இல்லை அவர் வந்து பாஸ், நம்ம வந்துட்டு அவர்கிட்ட வேலை பார்க்குறோம். ஸோ நமக்கு அவர் மேலெல்லாம் ஃபீலிங்ஸ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் பயங்கரமாக சிரிக்கிறா. ஸோ இவளுக்குமே ஹீரோவை பிடிச்சிருக்கும் போல். இதுக்கப்புறம் அந்த குவினை தான் காட்டுறேன். அந்த ஆன்ட்டியை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு. அந்த ஆன்ட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கு, உனக்கு நான் எல்லா வாய்ப்பையுமே க்ரியேட் பண்ணி கொடுத்தேன், ஆனால் நீ எல்லாத்தையுமே சொதப்பிட்ட. ஸோ இதுக்கப்புறம் என்னால் உனக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியாது, இங்கேருந்து போ அப்படின்னு. என்னை குப்பையை தூக்கி போகிற மாதிரி போடுற, உன்னோட தேவை முடிஞ்சதுனால நீ இந்த மாதிரி பேசுறியா அப்படின்னு. அட ஆமாண்டி அப்படின்னு அந்த ஆன்ட்டி சொல்லும்போது, இங்கே பாரு, அந்த ஷிகான் தான் உண்மையான வாரிசே. ஸோ அவனுக்கு தான் எல்லா சொத்துமே போகும். உன்னை தத்தெடுத்து தான் வளர்த்துருக்காங்க, உனக்குலாம் அந்தளவுக்கு பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி ரொம்ப கடுப்பாயிடுது. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்ருக்கானுங்க. ஏய் நீ இந்த மாதிரி என்னை பண்ணிட்டீல, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவனுக்கு பொண்டாட்டி ஆகி உன்னை நான் ரிவெஞ்ச் எடுப்பண்டி அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்காங்க. அவளுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கான். பயங்கரமாக ஸ்மெல் வேறு வருது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ அவள் வந்து கேட்குறா, உன்னோட காலுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா சோகமாக சொல்லிகிட்டு இருக்கான், கார் ஆக்சிடெண்ட்டில் என்னோட கால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ உன்னோட அப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் அந்த ட்ரிப்புக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சேன், என்னால் தான் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக சொல்லிகிட்டு இருக்கான். அவளுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த பிஏ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், யூஎஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வாங்கி என்னன்ற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் பிஏவும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நான் நினச்சது உண்மைதான், அது வந்துட்டு ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் கிடையாது அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, அப்போ அதையும் அந்த ஆன்ட்டி தான் பண்ணிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடியாக நான் யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னு, நீங்கள் தனியாக போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா பொசுக்கான அந்த வீல் சேர்லேருந்து எந்திரிக்கிறான். ஸோ இவனுக்கு காலில் எந்த ஒரு அடியுமே படலை போல, பட் நடிச்சிட்டு இருந்திருக்கான்.
ஆமாம், நான் போய் தான் ஆகணும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லலாம்ல அப்படின்னு. இல்லை இல்லை, அவகிட்ட நான் இந்த உண்மையை சொல்கிறது அவளுக்கு தான் ஆபத்தாக போய் முடியும். ஃபஸ்ட்டு எல்லா விஷயங்களையுமே நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பிஏ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஆமாம், ஹீரோ எங்க, நான் அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அவர் அர்ஜென்ட்டாக யூஎஸ் போயிருக்காரு, அவர் வர வரைக்கும் நீங்கள் அவரோட பொசிஷனில் இருந்து கம்பெனியை பார்த்துக்கணும் அப்படின்னு. எது நானா, என்னடா விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, ஆமாம் ஹீரோ இப்படி தான் சொல்லிட்டு போனார், எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த ஆன்ட்டி வந்து பேசிகிட்டு இருக்க. ஹீரோ வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பு மாதிரி போயிருக்கான், அவன் வர வரைக்கும் நான் அவனோட பொசிஷன்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்களா. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் இதை அப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் பியும் வந்து இருக்காங்க. அவரோட இடத்துல நான் வந்துட்டு சேர்மனாக இருப்பேன் அவன் வர வரைக்கும் அப்படின்னு. என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, நீ எங்கள் ஃபேமிலியே கிடையாது அப்படின்னு. என்னப்பா தாத்தா சொன்னார், காதில் விழுகலையா, நானும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளுன்னு சொன்னார்ல அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இது என்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேம்னு நினச்சிட்டு இருக்கியா, இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்ட்டு. அட, எனக்கு அந்த விஷயங்கள் தெரில அப்படின்னா நான் கற்றுக்குறேன், ஏன் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ அந்த பிஏ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இவங்க வந்து ஹீரோட ஃபியான்சி, ஹீரோ இல்லாத நேரத்தில் அவங்க வந்துட்டு ஹீரோட பொசிஷனில் இருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன மேடம், என்னோட சீட்டை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த அம்மா கடுப்பாய் இங்கேருந்து போயிட்டுருக்கு. யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணது, எல்லா விஷயங்களுமே ரெடி பண்ணுங்க, அவளோட மூஞ்சியை கிழிக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸ்லையுமே சைன் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஹீரோ எதுக்கு போனான் அப்படின்ட்டு அது எனக்குமே தெரில, பட் அது ஒரு முக்கியமான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ 2 பேரும் பதறி போய் வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காரு, நீங்கள் என்ன இவ்வளவு சீப்பான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து மக்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ண பார்க்குறீங்களா, இதெல்லாம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா, அது நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிது, நல்லா அனுபவிடி அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயின் அப்புறம் அந்த பிஏ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது யாரும் தான் வேணுக்கணுமே செட்டப் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூப்பை வந்துட்டு இருக்கான். நீ என்னடா இங்கே பண்ணுற, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடா, இருக்கிற பிரச்சனையே பத்தாதா அப்படின்னு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தான் இந்த சீப்பான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அசைன் பண்ணீங்களா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணவர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த ஆன்ட்டி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டிக்கால் போட்டு, மேடம் இதுக்கு மேலேயும் நீங்கள் சொல்கிற விஷயங்களை என்னால் பண்ண முடியாது, அவங்கள வந்துட்டு இந்த விஷயங்களை ஃப்ரேம் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பதறுது, ஐயோ என்னையா பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு. ஹீரோயினா அந்த சூப்பையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இந்த சூவோட கம்பெனியில் தான் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னராக இருப்பார் போல். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சூ கூப்பிட்டு கேட்கும்போது, எனக்கு வேறு வழி இல்லை, அந்த ஆன்ட்டி வந்து மிரட்டுறாங்க, அதனால தான் நான் அந்த மெட்டீரியல்ஸை மாற்றி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி நான் சொல்கிற விஷயங்களை அப்படியே பண்ணுங்கள், நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருந்திருப்பான், அதனால தான் அவர் இந்த மாதிரி பண்ணுற. இதுக்கப்புறம் சூப்பை வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்ல, ஸோ என்னை வந்து நீ டின்னருக்கு கூப்பிட்டு போயிட்ட, என் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ண அப்படின்னுட்டு என்னடா பேசிகிட்டு இருக்க, இங்கே நான் ஹீரோட ஃபியான்சியாக இருக்கேன்டா, உன் கூட வரத யாராவது பார்த்துட்டாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து என்னை வீட்டில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு. அதனால 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு ஹாட் பாட் ரொம்ப பிடிக்கும், அதுவும் நல்லா ஸ்பைஸியாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஃபுட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அடடா நல்ல ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். டேய் நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு. சூப்பைக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்குது, வந்துட்டான்டா, கொஞ்சம் கூட நம்மளை நிம்மதியாக விட மாட்டான் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைச்சி தான் பார்க்குறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றாங்க, எல்லாத்துக்குமே ஃபில் ஆகிட்டு போல். அப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க, இதை எடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சூப்பை கொடுக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆணு வாயை கட்டுறான், எனக்கு ஊட்டி விடு அப்படி. ஏன் உனக்கு கை இல்லையா, நீனே திங்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நாங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருப்போம், இது வந்துட்டு கப்பிள்ஸோட விஷயம், நீ உள்ளே வராத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சூப்பை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டை வாங்கி கொடுக்குறான், இந்த நீனே தின்னு அப்படின்னு. ஹீரோ அதை வாங்கி நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டி விட போகிறான். ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா பொறையேறுது, 2 பேரும் அட் டைமில் முதுக தேய்ச்சி விட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் ஏன் ஆளு டச் பண்ணாது, இவன் ஏன் ஆளு நீ டச் பண்ணாது அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கானுங்களா. ஹீரோயின் கடுப்பாயிட்டு இருக்கா, ஏன்டா நான் சாகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களாடா அப்படின்னு. அப்போ ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஹோட்டலோட ஆனிவர்சரி, ஸோ நீங்கள் இந்த ஹெட் பேண்டை போட்டுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்.
சூப்பை பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் ஹெட்பேண்டை போட்டுக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் ஹெட்பேண்டை போட்டுக்கிறான். ஸோ அப்படியே எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. பயங்கர காமெடியாக இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்குது. அப்போ இந்த சூப்பை வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ என்னை வீட்டில் ட்ராப் பண்ணணும் அப்படின்ட்டு. டே நீயே போய்க்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தனியாக விட்டுட்டு போயிடறானுங்க. ஹீரோனுக்குலாம் கடுப்பாயிட்டு இருக்கு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த சூப்பை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், எதுக்கு அவள் ஃபேக்கான ஐடென்டிட்டிலாம் உன் கூட இருக்கா, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு. என்னானாலும் சரிப்பா, எனக்கு அவளை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறானா. ஒரு நிமிஷம் அந்த ஹெட்பேண்டை கழட்டி கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் ஹெட்பேண்டை போட்டுட்டு தான் ஹீரோனோட ரூமுக்கு வந்து, நீ என் மேலே கோமா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்டா நடு ரோட்லேயே என்ன அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த ஹெட்பேண்ட் எடுத்து இவன் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்ருக்கான். அவளுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஆனாலும் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுது. ஆனால் நம்ம இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கப்பலாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு. ஏன் திடீர்னு இதை பற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது, நம்ம ஏன் சும்மா ஃபேக்காக கான்ட்ராக்ட் கப்பலாக இருக்க, ஒரு உண்மையான கப்பலாக மாறிடலாமே அப்படின்ட்டு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.